வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு நிதி தரவில்லை. ராஜ்யசபையில் திமுக எம்பி கிரிராஜன் கேள்விக்கு அமைச்சர் கட்கரி பதில். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு எந்த நிதியையும் ஒதுக்கவில்லை என்று ராஜ்யசபையில் திமுக எம்பி கிரிராஜன் கேள்விக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பதிலளித்துள்ளார். தேசிய மின்சார பேருந்து திட்டம் குறித்து திமுக எம்பி கிரிராஜன் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பதிலளிக்கையில் 50,000 மின்சார வாகனங்களை பயன்படுத்த கன்வர்ஜென்ஸ் எனர்ஜி சர்வீஸ் லிமிடெட் அமைப்பை ஏற்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மின்சார பேருந்துகளின் விவரங்களை குறித்த கேள்விக்கு பதிலளிக்கையில் 3/5/2022 நிதி ஆயோக் கடிதத்தின்படி அந்த பணியை முடிக்க கன்வர்ஜென்ஸ் எனர்ஜி சர்வீஸ் லிமிடெட்டுக்கு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மின்சார வாகனங்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக PME பஸ் சேவா மற்றும் PME டிரைவ் போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் மாநில போக்குவரத்து கழகங்கள் இந்த உதவிக்காக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் அல்லது கனரக தொழில்கள் அமைச்சகத்திற்கு முன்மொழிவுகளை அனுப்பலாம் எனவும் பதில் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு மத்திய அரசு உதவி ஏதும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதா என்ற கேள்விக்கு கடந்த 5 ஆண்டுகளில் எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்றவும் நிதின் கட்கரி பதிலளித்துள்ளார். நாடு முழுவதும் அரசு, தனியார் மற்றும் கல்வி நிறுவனங்களால் 10,677 மின்சார பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் பதில் கூறியுள்ளார். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.